அனைவருக்கும் வணக்கம். பைக்லஜிம் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்க்கலாம். இனியா, செலியன், ஜெனி இவங்க எல்லாருமே காரில் வந்துட்டுருக்காங்க. எழிலோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆனால் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் அம்மா வந்திருக்கலாம், ஃபங்க்ஷன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நல்லா நடந்துச்சு தெரியுமா, பட் அம்மா இல்லாத ஒரு பெரிய குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இனியா பேசுகிறாங்க. அப்போ ஜெனி இல்லை ஆன்ட்டி அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருந்திருக்கும், அதனால தான் வராமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்ன இருந்தாலும் இதை ஃபஸ்ட்டு அவங்க முடிச்சிருக்கலாம்ல. எழில் படம் படுறது அம்மா தானே எவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க, இப்போ இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு, இதுக்கு அம்மா வராமல் இருந்தால் அது எப்படி அப்படின்னு சொல்லி செலின்னு பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை, ஆன்ட்டிக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, அதனால தான் வரலன்னு. நீ சும்மா அம்மாவுக்காக சப்பக்கட்டு கட்டாத, நீ எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக ஆன்ட்டிக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலை இருந்திருக்கு, அதனால தான் அவங்க வராமல் விட்டுருக்காங்க. நான் வேணால் கால் பண்ணுறேங்க. கால் பண்ணி பார்க்குறாங்க, கால் எடுக்கல. அவங்க என்ன ஃபோன் எடுக்கலையே அப்படிங்கிறாங்க. சரி, நீ வேணால் அங்கே டேரெக்டாக இப்போ ஹோட்டலாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பாங்க, நம்ம அங்கே போவோம், போய் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அவங்க பையனோட கரியரில் அவங்க முக்கியம் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்னே இருக்காங்கன்னா அவங்கள போய் நான் எதுக்கு பார்க்கணும், அதெல்லாம் போக முடியாது, இனியும் உனக்கு அம்மா பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, நீ நேராக வீட்டுக்கு போ, நான் யாழ்னியை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவளை சொல்லிட்டா, அப்போ வேணால் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் அம்மா முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டாங்க. இப்போல்லாம் நம்மளை விட ரெஸ்டாரண்ட் அதுதான் முக்கியமாக இருக்குது. எங்கள் ஸ்கூலோட ஆடிஷன் கூட பாருங்களேன், அம்மா வரவே இல்லை, நான் எவ்வளோ இதில் இருந்தேன், எப்படினாலும் கடைசி நேரம் நீ டான்ஸ் ஆடும்போது ஆன்ட்டி வந்தாங்க தானேன்னு செனி பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை, அம்மாவுக்கு இப்போ எங்களை விட பிள்ளைகளை விட ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப முக்கியமாக போச்சு. என் ஸ்கூலில் பாருங்கள், எல்லா அப்பாக்கள் தான் பிஸ்னஸ்பாங்க, அம்மாலாம் கூடயே தான் இருப்பாங்க. பட் இங்கே பாருங்கள், அம்மாவுமே இப்போ பிஸ்னஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லா பேரண்ட்ஸ்லேயுமே அப்பா தான் இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. ஆனால் இங்கே ஆன்ட்டி தான் வேலை பார்க்கணும், அதனால தான் ஆன்ட்டி அப்படி போகிறாங்கன்ட்டு இவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேரும் கேட்குற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் பாட்டி எல்லாமே வேலை செய்கிறாங்க. ஐயோ அத்தை, நீங்களாம் எதுக்கு அத்தை இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க, நீங்கள் பேசாமல் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் பாக்கியா, நானும் கொஞ்சம் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு ஜிலேபி எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அது இதுன்னு பார்க்குறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களாண்ணே? இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் வேணும்னே. சரி, டீ காஃபி குடிக்கிறீங்களாண்ணே? டீ கொடுத்தா ஓகே தான் எனக்கு அப்படிங்கிறாங்க. சரி இருங்க அத்தை, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னே. எதுக்கு பையா நீ போட போகிறேன்னே? ஆமாம் அத்தை, எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல, பரவாயில்ல, வரனால ஒன்றும் இல்லை, நான் போய் டீ போட்டு வரேன்ட்டு டீ போட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த மாஸ்டரும் இருக்கார். மாஸ்டர் அப்படியே பார்த்துட்டு அந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த வட்டம் ஸ்வீட் ஆர்டர் எப்படி சொதப்பலாம், ஸ்வீட் ஆர்டரில் என்னத்தை கலக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு டீ குடிச்சிட்டு எல்லோரும் உட்காந்துடுறாங்க. பாக்கியா இங்கிட்ட எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு, பாக்கியாக்கு கை வலிக்குது, முதுகு வலிக்குது, அப்படி எப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பாட்டி பார்த்துட்டு, சரி இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு அவங்களும் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. அத்தை, ரொம்ப நேரம் ஆச்சு அத்தை, நீங்கள் போய் படுத்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் பாக்கியா, நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வேலை பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூங்க தானே போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர்கிட்டக்க பேசினேன் நான். அதுக்கப்புறம் அவரை எழில வச்சுட்டு பேச வச்சேன். எழில்கிட்டக்க போய் உங்கள் அம்மா அந்த படப்பிடிப்பு நடக்காது, ஸோ உங்கள் அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி எழிலோட வாயாலேயே அவங்க அம்மாவை விட்டு வெளியே விரட்டி அனுப்ப சொன்னேன். அவள் போகும்போது பார்க்கணுமே, ஓன்னு அழுதுட்டு போனோம். அதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி, எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க கோபி. ஆனால் நீங்கள் வர ரொம்ப சேடிஸாக போகிறீங்கன்னு. என்ன ராதிகா, என்ன நீ இப்படி பேசுகிறேன்னு? ஆமாம், உன் ஃப்ரெண்டை பற்றி பேசவும் நீ அந்த பழைய ராதிகாவை மாறிட்டியோ, உன் ஃப்ரெண்டு பாக்கியா நீ சப்போர்ட் பண்ணுறியோ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நான் கிடையாது, நீங்கள் இப்போ ரொம்ப செல்ஃபிஷாக நீங்கள் நடந்துக்கிறீங்க, நீங்கள் நடந்துக்கிற விதமே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும். ப்ளீஸ் ராதிகா ப்ளீஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அவள் வராது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா, என்னமோ அவளால் தான் எல்லாம் வந்துச்சு, அப்படி இப்படி ஆஹா ஓகோன்னா இப்போ பார்த்தியா என்னோட பையனோட படப்பிடிப்புக்கு அவளால் வர முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ தயவு செஞ்சு நீ என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸ், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோபி அவர் பேச விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சிடறாரு.